வணக்கம். நான் உங்கள் மோகனா. 6/9/2025 சனிக்கிழமை மாலை மலர் சினிமா செய்திக்குள்ள போகலாம் வாங்க. இந்த பாருங்க, ஜனநாயகன். ஜனநாயகன் படப்பிடிப்பில் விஜய் அவர்கள், வினோத் இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ஜனநாயகன். KVN நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் பூஜா எக்தே, பாபி ஹோல், கௌதம் மேனன், பிரியாமணி, மமிதா பைஜு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஜனநாயகன் விஜய் அவர்கள் நடித்துள்ள கடைசி படம் என்பதால் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. படத்தில் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஏற்கனவே படமாக்கப்பட்டு விட்டது. சமீபத்தில் படத்திற்கான டப்பிங் பணிகளில் விஜய் அவர்கள் நடித்து முடித்து விட்டார். இந்நிலையில் படத்தின் இயக்குநரான வினோத் அவர்கள் தனது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். இதையொட்டி ஜனநாயகன் படத்தின் சிறப்பு வீடியோ படக்குழுவினர் வெளியிட்டு வினோத்துக்கு வாழ்த்து தெரிவித்து உள்ளனர். வீடியோவில் விஜய் அவர்களுடன் வினோத் இருப்பதும் மற்றும் படப்பிடிப்பு தன் காட்சிகள் இடம்பெற்று உள்ளது. எந்த காட்சிகளை விஜய் அவர்கள் ரசிகர் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகிறார். அதாவது வீடியோவில் விஜயுடன் வினோத் இருப்பது மற்றும் படப்பிடிப்பு தள காட்சிகள் இடம்பெற்று உள்ளது. இந்த காட்சிகளை விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகின்றனர். இந்த காட்சிகளை அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் போட்டுனுங்கிறாங்க. அப்புறம் பாருங்க, வாழ்க்கை நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் நடிகர் சூர்யா அவர்கள். நடிகர் சிவகுமார் அவர்கள் கடந்த 45 ஆண்டுகளாக தனது அறக்கட்டளை மூலம் +2 தேர்வில் வெற்றி பெற்று கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளை கௌரவித்து வருகிறார். அந்த வகையில் 46ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா தீநகரில் நடந்தது. விழாவில் சூர்யா அவர்கள் பேசுகையில், நிறைய கனவுகள் நனவாகிறதை பார்க்கிறேன். நாம என்னை பார்க்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ அது ஒரு விளைவை ஏற்படுத்தும். தனியா நாம ஜெயிக்க முடியாது. ஒரு கூட்டு முயற்சி தான் வெற்றி பெறும். நம்ம கூட இருக்கிறவங்க கூட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு பயணிச்சா நமக்குன்னு ஒரு பாதை உண்டாகும். நேர்மறையாக இருங்க. எத்தனை கஷ்டம் சூழல் இருந்தாலும் மனவழி அத்தனையும் கடந்து ஜெயிக்க வைக்கும். வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கு இல்லைனாலும் நாளை நீங்க ஜெயிச்சு வருவீங்க. தன்னம்பிக்கையோட நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை அழகா மாறும். உடல் நலம், குடும்பம், உறவுகள் என அனைத்தும் நேரம் ஒதுக்கி சமநிலையோட வாழ்க்கையை அணுகுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இவ்வாறு அவர் பேசினார். நன்றி. அதிரடி த்ரில்லரில் நிவின் பாலி. அருண் வர்மா இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் பேபி கேர்ள். அதாவது பேபி கேர்ள் படத்தில் நிவின் பாலி, லீஜோ, சங்கீதா பிரதாப், அபிமன்யு, திலகன், அஜீஷ், அஸ்வத் உள்பட பலர் நடித்துள்ளனர். திருவனந்தபுரம் கொச்சியில் படமாக்கப்பட்டிருக்கும் பேபி கேர்ள் படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. இதனையொட்டி படத்தின் முதல் தோற்றம் வெளியிடப்பட்டுள்ளது. போஸ்டரில் நிவின் பாலி தோற்றம் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. மேஜிக் பிரேம்ஸ் நிறுவனம் லிஸ்டின் ஸ்டீஃபன் படத்தை தயாரித்து உள்ளார். அடுத்தது பாருங்க, நடிகை ரீமாரே கையை பிடித்து வம்பு செய்த இளைஞர்கள். சிக்கல் ராஜேஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் படம் இரவின் விழிகள். மகேந்திரா பிலிம் பேட்டரி மகேந்திரன் படத்தை தயாரித்து வருகிறார். மகேந்திரா கதையின் நாயகனாக நடிக்க கதாநாயகியாக நீமாரே நடித்திருக்கிறார். இவர் கன்னடத்தில் வெளியான பிங்காரா என்கிற படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் பெற்றவர். மேலும் முக்கிய வேடங்களில் நிழல் ரவி, மிஸ்காரா, அஸ்மிதா, கும்தாஜ், அன்சி, சேரன் ராஜ், சிசர் மனோகர், ஈஸ்வர் சந்திரபாபு, கிளி ராமச்சந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். விரைவில் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. படத்தின் படப்பிடிப்பு வெள்ளி மலை பகுதியில் நடைபெற்று வந்தபோது அந்த பகுதிக்கு சுற்றுலா வந்திருந்த சில இளைஞர்கள் படப்பிடிப்பு தளத்தில் அத்துமீறி படத்தின் கதாநாயகி நீலிமாவை கையை பிடித்து இழுத்து வம்பு செய்ய முற்பட்டனர்.
இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் அவர்களை பொறுமையாக அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை. பின்னர் படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க வந்த ஒரு சில விஜய் ரசிகர்கள் உதவியோடு படப்பிடிப்பிற்காக வைத்திருந்த சட்டையை எடுத்து கழற்றி பிறகு அந்த ரோமியோக்கள் ஆளை விட்டால் போதும் என தலை தெறிக்க ஓடினார்களாம். இந்த நிகழ்வால் கதாநாயகி நீமாரே ரொம்பவே பயந்து போய் விட்டாராம். அதேபோல அன்றைய தினம் இரவே வாடா கருப்பா என்கிற ஆக்ரோஷமான பாடல் ஒன்று படமாக்கப்பட்டது. இந்த பாடல் ஏற்படுத்திய அதிர்வில் அந்த பகுதியில் இருந்த பெண்கள் சிலருக்கு இயல்பாகவே சாமி வந்து ஆடத் தொடங்கி விட்டனர். காலையில் நடந்த சம்பவத்திலே அதிர்ந்து போயிருந்த நாயகி ரீமாரே இதை பார்த்து இன்னும் மிரண்டு போனாராம். அதன் பிறகு அவரை ஒரு வழியாக சமாதானப்படுத்தியதில் மறுநாள் படப்பிடிப்பிலிருந்து இயல்பு நிலைக்கு மாறினாராம் நீமாரே. படத்திற்கு ஏஎச் ஆசார் இசையமைத்துள்ளார். இப்படம் சமூக வலைதளங்கள் வித்தியாசமான கதை அம்சத்துடன் சைக்கோ த்ரில்லர் ஜேனரில் உருவாகியுள்ளது. சமீபத்தில் இரவில் விழிகள் படம் பார்த்த சென்சர் அதிகாரிகள் படத்திற்கு UA சான்றிதழ் அளித்துள்ளார். இந்த மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாத முதல் தேதியில் படம் வெளியாகி இருக்கிறது. அதாங்க இந்த மாத இறுதியிலையாவது இருக்குமா, இல்லை அக்டோபர் முதல் தேதியிலையாவது இந்த படம் வரும்ன்றாங்க, வாரத்தில் வரும்ன்றாங்க. பிரபல நடிகருடன் மீனாட்சி சௌத்ரி காதல். இது விஜய் அவருடன் தி கோட் படத்தில் நடித்தவர் மீனாட்சி சௌத்ரி. தெலுங்கு திரையுலகில் குண்டூர் காரம், லக்கி பாஸ்கர் உள்பட பல படங்களை நடித்து முன்னணி கதாநாயகியாக இருந்து வருகிறார். அடுத்ததாக சிரஞ்சீவியுடன் பிரபல இயக்குனர் வசிஷ்ட மல்டி இயக்கத்திலும் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீனாட்சி சௌத்ரி காதலில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இச்சா வாகனமுழு துளராடு என்ற படத்தில் மீனாட்சி சௌத்ரியும் கஷாந்தும் ஒன்றாக நடித்திருந்தனர். படத்தின் படப்பிடிப்பின் போது இருவரும் நட்பாக பழகி வந்த நிலையில் நாளடைவில் காதலாக மாறியது. இருவரும் சமீபத்தில் விமான நிலையத்தில் ஒன்றாக காணப்பட்டனர். இந்த வீடியோ காட்சிகள் வைரலாக பரவி வருகிறது. வீடியோவில் மீனாட்சி சௌத்ரி முகத்தையும் மூடியபடியும் கஷாந்த் டிராலியை தள்ளியபடியும் சென்றுள்ளார். வீடியோ காட்சிகளில் உண்மையில் இவர்கள் உறவில் தான் இருக்கிறார்கள் என தகவல் பரவி இருக்கிறது. ஏற்கனவே இருவரது காதல் விவகாரம் செய்தியாகி வரும் நிலையில் கஷாந்த் எனக்கு ஒரு நல்ல நண்பர், அதற்கு மேல் எதுவும் இல்லை என மீனாட்சி சௌத்ரி கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் இருவரும் விமான நிலையத்தில் ஜோடியாக சென்றது பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது. கமல் அதாவது பாருங்க, மகளுடன் கின்னஸ் பக்ரு, இத பாருங்க, டிஷும், அற்புத தீவு காவலன், ஏழாம் அறிவு போன்ற படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் பிரபலமானவர் கின்னஸ் பக்ரு. 49 வயதான பக்ரு மலையாளத்தில் ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். ஒரு மூணு நில படத்தில் நடித்ததற்காக அவர் கின்னஸ் சாதனை இடம் பிடித்தார். இதனை அடுத்து கின்னஸ் பக்ரு என அவர் அழைக்கப்பட்டு வருகிறார். பக்ருவுக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ளனர். 2 அடி 6 அங்குலம் உள்ள பக்ரு 2006ஆம் ஆண்டில் காயத்ரி மோகனை திருமணம் செய்தார். முதல் மகளுக்கு 16 வயது ஆகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு அவருக்கு மீண்டும் பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் நடிகர் பக்ரு குடும்பத்துடன் நேற்று ஓணம் பண்டிகையை கொண்டாடினார். 2 வயது மகளுடன் ஒரே மாதிரி உடை அணிந்து அவர் எடுத்த படங்கள் உட்பட குடும்பத்தினருடன் பண்டிகை கொண்டாடிய புகைப்படங்களை பக்ரு வெளியிட்டார். கீர்த்தி சுரேஷ் அவர்கள் செல்ல பிராணிகளின் குறும்பு விளையாட்டு. நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் செல்ல பிராணிகளின் மீது தீவிர ஆர்வம் கொண்டவர். படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் அடிக்கடி தனது வீட்டில் உள்ள செல்ல பிராணிகளுடன் கொஞ்சி விளையாடி வருகிறார். அப்போது எடுத்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் மகிழ்வோடு வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று ஓணம் பண்டிகை தனது காதலர் கணவர் ஆண்டனி தட்டில் மற்றும் தனது செல்ல பிராணிகளுடன் வேஷ்டி சட்டை அணிவித்து மகிழ்ந்துள்ளார். ஆண்டனி தட்டில்
அவர் பேர் வந்து ஆண்டனி தட்டில் மற்றும் குடும்பத்தினருடன் கொண்டாடிய கீர்த்தி சுரேஷ் தனது செல்ல பிராணிகளுக்கு வேஷ்டி சட்டை அணிவித்து மகிழ்ந்துள்ளார். புதிய ஆடைகளை அணிந்துள்ள 2 செல்ல பிராணிகளுக்கும் ஒன்றிற்கொன்று விளையாடுவதையும் ஒரு நாய் இன்னொரு நாயின் வேஷ்டியை உருவி கொண்டு ஓடுவதையும் அதை விரட்டி கொண்டு இன்னொரு நாய் ஓடும் காட்சிகளையும் வீடியோவாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் கீர்த்தி சுரேஷ் அவர்கள். எப்படி ஓடின்னு விளையாடுறாங்க பாருங்க. இத்துடன் இந்த சினிமா செய்தி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.